ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை another vlog. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ தான் ஏஞ்சேன் அண்டு கொஞ்சம் என் ரூமில் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள் நைட் வந்து இங்கே படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ என்னோடய நோட்ஸ் இப்படி தூக்கி போட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுருந்தேன்னா ஸோ ஃபுல்லாக அப்படி இருக்குது. இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாக ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணணும். அப்படியே லேப்டாப்லாம் அப்படியே நேற்று நைட் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமல் அப்படியே தூங்கிட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளேம் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஃப்ளேம் பாருங்கள், நல்லா எரியுது. பட்டு இந்த ஃப்ளேம் பாருங்கள், ஆனே ஆக மாட்டேங்குது. என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. அப்படி இது சுற்றினே இருக்குது. அதுதான் ஒரு பயம். இப்போ இது ஆனில் இருக்கா, இது ஆஃபில் இருக்கா கூட தெரில. ஸோ இதில் கொஞ்சம் செக் பண்ணணும். அடிக்கடிக்கு இதில் மாதிரி பார்க்குற மாதிரி வருது. அதுதான் ஒரு கொஞ்சம் பயம். இது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கரெக்ட் பண்ணணும். அதுதான் 2 நாளாக மழை வேறு ரொம்ப பெய்யுதா. அதனால தான் வந்து வெளில போகிறதுக்கு அப்படி பண்ணலாமா வேணாமா, அதே மாதிரி வெளில போகலாமா, ஃபுல்லாக தண்ணி இருந்தாலே எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக இது வாங்கி இப்போ எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ எனக்கு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கேனா. எனக்கு தண்ணியே பிடிக்காது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரையாக இருந்தால் ஓகே. தண்ணி இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஃபுல்லாக ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அண்டு இப்போ வந்து ஒரு கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் தான் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு கட்டியிருந்தாங்களே. ஸோ அந்த ஒர்க்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டுவாங்களே, அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரில. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஜேசிபி தோணும் போது நிறைய பேர் நின்றுவாங்க. எதுக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த பார்க்குறதுக்கு ஒரு எப்படி ஒரு உள்ளது அப்படி குஷியாக இருக்கும்ல. ஏதோ பண்ணுறாங்க சொல்லி நம்மளும் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். வீடு கட்டும் போது அந்த வீடு எப்படி கட்டுறாங்க எனக்கு பார்க்கணும். ஏன்னா என்னோடய வீடு இன்னும் ரெடி ஆகலை. நான் டெல்லியிலேருந்து வந்தேன். அது அப்படியே தான் இருக்குது. நம்ம எப்படி சின்ன வயசில் அந்த வீடு வாங்கி கட்டி எப்படியும் நாங்கள் அதில் இருந்தோம். பட் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா அங்கே சித்தப்பா அங்கே இருக்காங்க. பட் அது எப்படி அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அது இன்னும் கட்டலை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ட்ரீமு ஃபஸ்ட் ஜாப் வாங்கி அதுலேருந்து கொஞ்சம் காசு சேவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் என் வீடை வந்து புதுசாக கட்டணும். ஸோ இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸோ அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எங்கள் அம்மா அப்பாவுக்காக நல்ல ஒரு வீடு கட்டணும். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. காலேஜில் இருக்காங்க. பட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, எப்போவுமே கூடவே இருப்பான், வெளில போகும்போது அவன் வருவான். ஸோ அந்த மாதிரி எனக்கு யாரும் கிடையாது. வீட்டாண்டே எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து வெளிலே யார் கூட அவ்வளோ போக மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நான் வெளிலே போய் விளாக்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ என்கிட்ட பைக்கும் கிடையாது, சைக்கிள் மட்டும் தான் இருக்குது. அதுவும் எங்கள் அப்பா வந்து இப்போ ஆஃபீஸ் தான் போகிறாங்களே. ஸோ அப்போ தான் வந்து அவர் எடுத்து போயிடுவார். அதுவும் நான் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும் போதே காலையில் 4 மணிக்கு நான் டியூஷன் போனோம். அந்த மாதிரி இருந்துச்சு சொல்லி அப்போ தான் நான் வாங்கினேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் எப்படி ஆகிட்டேன். தனியாகவே எனக்கு எப்படி சொல்கிறது, தனியாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி இப்போ எனக்கு பிரேக்கப் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னும் உடஞ்சி போயிட்டேன். தனியாக இருக்கிறது எனக்கு இப்போதைக்கு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ சரி, இப்போதைக்கு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த எங்களோட கேஸ் இருக்குல்ல, கேஸ் வந்து கொஞ்சம் கழட்டிட்டு அது எல்லாம் ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தம்மா குளிச்சியா பார்த்தா தெரியலையே, குளிச்சியா? ஸோ இப்போ வந்து நம்ம இது இங்கேருந்து ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் கழட்டுறேன், அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது மாதிரி உல்ட்டா பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். செம்ம டைட்டாக இருக்குது. அந்த இதுக்குள்ளே தான் நாசில் இருக்கும். நான் கழட்டி உங்களுக்கு காமிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸு, இந்த பக்கம் வந்து என்னால் கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், பட்டர்ஃப்ளை இது மாதிரி இருக்கா. ஸோ இது உடஞ்சிச்சு இந்த பக்கம். ஸோ அதனால் ஆயில் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணேன், இது வந்து ஓப்பனே பண்ண முடியல. அதனால தான் வந்து முன்னாடியிலேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டேன். ஸோ உங்கள் கேஸுக்குள்ளே இது இந்த மாதிரி இருக்கும். அது பாருங்கள் எப்படி ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கா. அதுதான் இது வந்து பிளாக்கில் இருக்கக்கூடாது, தெரியுதா?
பார்த்தீங்களா இவ்வளோ பிளாக்கில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். உள்ளே பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக்கில் இருக்குது. எதுவுமே தெரியல. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. A few moments later. ஸோ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆனு கூட ஆகலை. இப்போ வந்து ஆன் ஆகுது, நல்லா ஃப்ளேம் வருது, ஆனால் அவ்வளோவும் வரல. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆனு கூட ஆக மாட்டேங்குது. பாருங்கள் ஆன் ஆகிருக்கு. ஆனால் இது பாருங்கள் இது நல்லா வருதா? ஆனால் இது வந்து அந்த மாதிரி வரல. ஆனால் சரி பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டோட இது ஏதோ இருக்குது, தண்ணியெலாம் பாயில் பண்ணலாம். இதுக்கு ஒரு நான் சர்வீஸ் இன்ஜினியர்லாம் கிடையாது, முடிஞ்ச வரையும் நான் பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த பக்கம் இருக்கும்ல, இந்த பக்கம்லாம் நான் கழட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த பக்கம் வந்து ஃபுல் கீழே ஒரு போல்ட் மாதிரி இருக்குன்னு காமிச்சல, அது வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. அது வந்து என்னால் கழட்டே முடியல, அவ்வளோ இது ஜங்க்கு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. அதை நான் கழட்டும் போது உடஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் இன்னும் கை வச்சா ஃபுல்லாக உணிஞ்சிரும் சொல்லி ஆயிலாக வச்சேன் அந்த ரெஸ்ட் ஆகிறதுக்கு. ½ hour கிட்டே வெயிட் பண்ணேன். பட்டு அது க்ளீன் ஆகலை அவ்வளோவா. ஸோ அது அந்த பக்கம் விட்டிட்டேன். ஸோ இந்த பக்கம் கழட்டி அதுக்குள்ளே ஒரு வாஷர் மாதிரி நான் காமிச்சிடலாம். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல, ஓரளவு எரியுது. அதுவும் எனக்கு ஒரு வெற்றி தான். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கழட்டு 2 போல்ட்டை கழட்டி நல்லா இது உள்ளே க்ளீன் பண்ணேன். வெளியேற நான் க்ளீன் பண்ணல. இது ஓகே, சரி தண்ணியெல்லாம் பாயில் பண்ணுறதுக்கு இது ஓகே. இதுக்கப்புறம் அப்பா வருவாங்க, அவங்க ஒரு தடவை கை வச்சா சரி ஆயிரும் எனக்கு நினைக்கிறேன். ஸோ ஐயோப்போ இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவேன் இந்த vlogsலாம் எப்படி பண்ணுறது. அண்டு என்னோடய டே டு டே லைஃப் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இப்போ வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. ரேஷன் கடைக்கு போனேன். அண்டு அங்கே வந்து ரொம்ப நேரம் நினைந்தேன். அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நான் லஞ்சு கூட பார்க்கல. ஆக்சுவலாக நான் எப்போவுமே இந்த டைமுக்கு தான் போவேன். ஒரு 11:30 அந்த மாதிரி போனால் கூட்டமே இருக்காது. இன்றைக்கி போகும்போது அண்ணாடா அப்படி கூட்டமாக இருக்குது. ஸோ அங்கே 1.5 hour கிட்ட நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன். இப்போ தான் ஒரு 4 மணி ஆகுதா, இப்போ தான் ஏஞ்சேன். சரி விலாக் போடணும் சொல்லி இந்த கிளிப்பு ஷூட் பண்ணிவிட்டு மற்ற வீடியோவோட மர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் vlog. பாய்.